குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் திருமதி ஜோதி, ஜோதிட ஆலோசகர், சரஸ்வதி ஜோதிட நிலையம். திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் 29ஆம் தேதி இரவு 10 மணிக்கு மேல சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த மீன ராசியில ஜூன் மாதம் 3ஆம் தேதி 2027 வரை சுமார் 2.5 வருட காலம் மீன ராசியிலிருந்து அனைத்து ராசிகளுக்கும் அருள் பாலிப்பாரு. இந்த இடத்துல சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஸ்தானத்துக்கு போவாரு. ஒவ்வொரு பார்வை பலத்தாலையும் ஸ்தான பலத்தாலையும் அவங்களுடைய சுயஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி நற்பலன்கள், சாதக பாதங்கள் எல்லாத்தையுமே வழங்குவாரு. இப்போ அவங்கவங்க ராசிக்கு என்னென்ன சாதக பாதகங்கள் இருக்கு, என்னென்ன நற்பலன்களை சனி பகவான் வழங்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சிம்மராசி நேயர்கள் இயல்பாகவே ஒரு சிங்கம் போல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஒரு பிடிவாத குணம் இருக்கும். தன்னுடைய இதை அடையணும். சூரியனுடைய ஆதிபத்தியம் பெற்றிருக்கிற சிம்மராசி ஒரு எல்லாத்துலேயும் நான் நம்பர் 1 இருக்கணும், ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி. அப்படிப்பட்ட சிம்மராசிக்கு சனி அஷ்டமஸ்தானத்துக்கு வராங்க. அஷ்டமஸ்தானம் அப்படின்னாலே கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது இல்லாமல் கஷ்டம் இருக்கும் கண்டிப்பாக. அந்த கஷ்டப்பட்டு நீங்கள் புடம் போட்ட தங்கம் மாதிரி ஜொலிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த 2.5 வருஷ காலத்தில் உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நீங்கள் யாரு அப்படிங்கிற இல்லாமல் இனிமேல் நீங்கள் யாரு அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது. சிம்மம் எப்பவுமே ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா? அப்போ இந்த இடத்துல உங்க பெர்ஃபெக்ஷனை மட்டுப்படுத்துவாரு. நீங்க செய்யற செயல்கள் கொஞ்சம் மந்தத்தன்மையா போகும். ஒரு நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க பெர்ஃபெக்டா பண்ணிட்டுருவாங்க அப்படிங்கிறது போக அந்த இடத்துல ஒரு அவமானத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ நீங்க உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்க செய்யற வேலைகளை பார்க்கணும். ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்றோம், ஒரு தீசிஸ் சப்மிட் பண்றோம், இல்லை ஒரு ஆஃபீஸ்லயோ ஒரு ஃபைல் சப்மிட் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க செஞ்சிருக்கிற வேலை சரியா அப்படின்னு ஒரு தடவைக்கு 4 தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை கொண்டு போய் சப்மிட் பண்ணுங்க. ஏன்னா வம்பு, வழக்கு, அவமானம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலமா இது இருக்கும். அந்த நேரத்துல நம்ம எந்த அளவுக்கு நம்மளை செல்ஃபா அனலைஸ் பண்ணி நம்ம ப்ரொடியூஸ் பண்றோமோ அப்போ அந்த இடத்துல நமக்கு பெனிஃபிட்ஸ் தான் இருக்கும். நேர்மை வேணும் கண்டிப்பா. ஏன்னாக்க சனி பகவான் நேர்மைக்கும் உழைப்புக்கும் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நேர்மையா உழைக்கக்கூடிய எந்த ஒரு ராசியையும் அவர் டச் பண்ணி கெட்ட பலன்களை கண்டிப்பா கொடுக்க மாட்டாரு. அப்படி இருக்கும்போது சிம்மராசி இயல்பாவே அந்த நேர்மைத்தை இருக்கும் உங்கள்கிட்ட. இந்த நேரத்துல வம்பு, வழக்கு அதெல்லாம் வரக்கூடிய காலங்களா இருக்கிறதுனால நீங்க இன்னும் கொஞ்சம் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும். எந்த செயல் செஞ்சாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு பண்ணுங்க. உங்களுக்கு 75% நற்பலன் கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் சனி பகவான் வராரு. ஆனா அதே சமயத்துல அஷ்டமஸ்தானம் அப்படிங்கும் போதே கெட்ட பலன்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். நம்ம சுயஜாதகத்துல சரியான நிலையில கிரகங்கள் இல்லை அப்படிங்கும்போது கெடுபலன்கள் ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல என்ஹான்ஸ் ஆக ஆரம்பிக்கும். உங்க சரியான தசாபுத்தி நடக்கலை அப்படின்னாக்கா அந்த இடத்துல கெடுபலன்கள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால எந்த செயலை செஞ்சாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு பண்ணுங்க. இது நம்ம ஒரு பொதுவான பலன் தான். உங்க ஜாதகத்துல நல்ல வலுப்பற்ற ஸ்தானத்துல எல்லா கிரகங்களும் இருக்கு, நல்ல தசாபுத்தி இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த சனி பயிற்சியில நீங்க டாப்புக்கு வரலாம். அதுலயும் மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற நேர்மைக்கும் உங்களுக்கு இருக்கிற உழைப்புக்கும் இதுக்கு பங்கம் வராத அளவுக்கு நீங்க செயல்பட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால டாப் பொசிஷனை அடைய முடியும். இது ஜெனரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். உங்களுக்கு தனியான படி உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி கிரகநிலைகளை நீங்க ஆராய்ஞ்சு எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் பர்ஃபெக்டா அக்யூரேட்டா இருக்கும். அப்படி உங்களுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னாக்க கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. என்னோட அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. நீங்க அதை ஆராய்ஞ்சு பார்த்து உங்க சுய ஜாதகத்துல என்ன பலன்கள்ங்கிறத பார்த்து நீங்க முடிவுகளை எடுத்துக்கலாம். நன்றி.